மேன்மை அடைந்தார் என்பது நம் ஒவ்வொருவருக்குமே நிச்சயமாக தெரிந்திருக்கும். 1981ஆம் ஆண்டில் குண்டடிபட்ட போது அவர் சொன்ன வார்த்தை, என்னை அன்னை மரியா தான் பாதுகாத்தாள் என்று. அவர் சாகுவதற்கு முன்பு, அதாவது அந்த கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்பாக சொன்ன கடைசி வார்த்தை, ஆமீன், இதுவும் அன்னை மரியா இறைவனுடைய திட்டத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்ற சொன்ன வார்த்தை. இந்த செயல்களின் வழியாக அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பது நம் கண்கூடாக தெரியும். அந்த அன்னை மரியாளுக்கு இங்கே ஒரு திருத்தலம் கூட, ஒரு மியூசியத்தை அமைத்திருப்பது பெருமைக்குரியது. நான் முதல் முறையாக இங்கே வந்தபோது திகைத்து போனேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. அவர் ஜெருசலேம் போயிட்டு வந்தார். ஜெருசலேம் போல நான் இங்கேயே பார்த்துக்கிறேன். அதனால் இந்த முயற்சி எடுத்ததற்கு இவர்களை மனமாற பாராட்டுகிறேன். நன்றி. எல்லா அருள்மொழி அவர்களுக்கும் அருள் சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்குள் வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் அன்னையின் அழைப்பு பெற்று வந்திருக்கிறீர்கள். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று சொல்லப்பட்டபடியாக இந்த மாதம் விஷயத்தை சந்திக்க அநேக மக்களுக்கு அழைப்பிருந்த போதிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மட்டுமே கொண்டு பெற முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேலையிலே விசேஷமாக மாதா பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஜாதி மத பேதமின்றி இந்து முஸ்லிம் என்று அல்லாமல், கிறிஸ்தவர்கள் என்று அல்லாமல் எல்லா மக்களுக்கும், இவர்களுக்கு மட்டும் என்று சொல்லாத வழி அன்னை மரியாள் உலகில் எங்கும் உள்ள மக்களுக்கு தாயாக இருக்கிறார். ஆதி தாய் பாவத்தில் விழுந்து கொண்டார்கள். ஆனால் தேவதாயோ மனசற்றவர்களாக, பாவ நிலையே நெருங்காதவர்களாக இருக்கிறார்கள். ஜெபமாலை, பைபிள் மாலை, விவிலியத்திலே அன்னை மரியாளை குறித்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபமாலை குறித்தும் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு தேவ ரகசியங்களிலும் வேதாகமத்திலிருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தொடக்க நூலிலிருந்து திருவள்ளுவர் வரையிலும் அன்னை மரியாளை குறித்து சொல்லப்பட்ட இடங்களை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள இறைவசனம், மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள இறைவசனம், லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 26 முதல் 38 வரை, 39 முதல் 45 வரை, 46 முதல் 56 வரை என்று 3 பகுதிகளாக வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள இறைவசனங்கள். மீண்டுமாக யோவானில் 19ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்கள். திருத்துதர்களின் 1 அதிகாரத்தில் 14வது வசனம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனம், திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படியாக தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகளை நம் இதயத்தில் பதிப்பிப்போம். தேவையற்ற எத்தனையோ காரியங்களை இதயத்தில் சிந்திக்கின்றோம். இதை நினைவில் வைத்து அன்னை மரியாளை மகிமைப்படுத்துவோம். இந்த மாத மியூசியத்தை மகிமைப்படுத்துகின்ற வேலையிலே எல்லா மக்களும் பங்கு பெற அகிலத்தில் உள்ள அனைத்து மாதாக்களையும் ஒருமித்து காண்கின்ற பாக்கியத்தை கொடுத்த இந்த மாதா மியூசியத்தை நிறுவனர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கூட்டாய்மையிலே நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றேன். நன்றி. வணக்கம். அனைத்து இறை மக்களுக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த இடத்திலே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 44வது வார்த்தை சொல்கின்றது, ஒருவன் நிலத்திலே ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறான், தனக்கு உள்ளதையெல்லாம் விற்று அந்த புதையலை வாங்கிக் கொள்கிறான். அந்த புதையல் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை வாங்குவது யார் என்றால் மக்கள் தான் வாங்க வேண்டும். அந்த வகையிலே இந்த இடத்தை வேந்துவாளர் ஜெயராஜ் அவர்கள் அன்னை மரியாளை மகிமைப்படுத்த வேண்டும், இயேசுவின் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதன் வழியாக திருச்சபை வளர்ச்சி பெற்று அனைத்து மக்களும் கடவுளோடு நெருக்கமாக இருக்க வேண்டும்.
இந்த மண்ணுலகிலே அன்னை மரியாள் ஆண்டவருக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர்கள். அப்ப அன்னை மரியாளை நாம் வைத்திருக்கிற பொழுது நாமும் மிகவும் நெருக்கமாக இருக்க முடியும் என்பதை காமிக்கத்தக்க வகையிலே இந்த மியூசியத்தை ஏற்படுத்திய அவர் உள்ளத்தை தூண்டி எழுப்பிய அன்னை மரியாளுக்காக நாம் நன்றி சொல்வோம். அந்த அருமையான மகனை பெற்றெடுத்த அருமையான மோத்திராஜ் அண்ணனுக்காக நன்றி சொல்வோம். அந்த பணி இன்னும் இந்த திருச்சபையிலே இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் என்றும், இப்போ அந்த கடந்த நாட்களிலே 1000 ஜெபமாலையை தாண்டி போவது, ஒரு இடத்திலே அமர்ந்து செபிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனாலும் கடவுளுக்காக எத்தனையோ குடும்பமாய் வந்து எல்லாரும் குழுவாக வந்து இந்த இடத்திலே அமர்ந்து செபித்த பொழுது அன்னை மரியாளுக்கு விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசியான அந்த தாயை உயர்த்தின பொழுது அந்த தாய்க்கு நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பிதா நிச்சயமாக மகிழ்ச்சி அடைந்திருப்பார். இயேசு தன் தாயை இந்த அளவுக்கு உயர்த்துவதை நினைத்து அவர்களும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். இதோ பிதாவிடமிருந்தும் சுதரிடமிருந்து புறப்படுகின்ற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் நிரப்ப பெற்று இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். ஆக வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் தேவ ஆசீர்வாதம் நிறைவாக உள்ளது. செபித்த அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் நிச்சயமாக ஆண்டுடைய கைமாறு உண்மையாக உண்டு. கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வார்த்தையிலே அழகாக சின்னப்பர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார். இதோ ஆண்டவருக்காக நீங்க நிலையாய் நில்லுங்கள், உறுதியாக இருங்கள். ஆண்டவருக்காக உழைக்கிற பணி ஒன்றும் வீண் போகாது என்றும், எனவே கடவுளுடைய பணியை இன்னும் அதிகமாய் ஆர்வமாய் செய்யுங்கள் என்று, கடவுளுடைய பணியை இன்னும் அதிகமாய் ஆர்வமாய் செய்யுங்கள் என்று. ஆக இன்றைக்கு இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னோம்னா, கடவுள் தான் நமக்கு எல்லாமே. அவரால் இன்றி ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார், என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிதறிவீர்கள், நீங்கள் மிகுந்த கனிதந்து விளங்க வேண்டும் என்பதை என் தந்தை விரும்பும். ஒவ்வொரு குடும்பமும் கடவுளுக்குள்ளாக நிறைவாக இருக்க வேண்டும், கடவுளுக்குள்ள ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், கடவுளுக்குடைய அன்பை பெற வேண்டும். அப்படி ஆண்டவருடைய பிரசனத்தை பெறும் பொழுது தானாகவே நம்மிடம் இருக்கின்ற பலவீனங்கள், சோர்வுகள், தேவையில்லாத கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், நெருக்கடிகள், போராட்டங்கள், கட்டுகள் எல்லாமே தானாக நீங்கி போகும். என்றால் ஆண்டவர் பெரியவர். அழகான வார்த்தை சொல்கின்றது, நிறைவானவர் வரும் பொழுது அரைகுறையானது அனைத்துமே மறைந்து போகும். ஆக இன்னைக்கு அந்த ஒரு இறை பிரசனத்தை தேடி இந்த இடத்துல ஜெபமாலை சொல்லி செபித்து பல கருத்துக்களுக்காக இந்த இடத்துல ஜெபித்திருக்கிறீர்கள். மேற்பாசனத்திற்காக, பிற மத மக்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள், நோயாளிகளுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள், கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள், திருமண தடைகளுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக உங்கள் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. இந்த இடத்துல யாரெல்லாம் தன்னல மறந்து பிறருக்காய் ஜெபித்திருக்கிறீர்களோ உங்களுடைய பெயர்கள் உண்மையிலேயே விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இன்னும் இந்த மியூசியம் கடவுளுடைய கிருபையினால் இன்னும் வளர்ச்சி பெறும், இன்னும் நன்மைகளை பெறும். இங்கிருந்து அநேக ஆன்மாக்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக்கப்படும், அநேக உள்ளங்கள் கடவுளை நெருங்கி வரும், கடவுளுக்கு உகந்ததாய் மாறும், கடவுளுடைய நெருக்கத்துக்கு கொண்டு வரும். அதற்கு கண்டிப்பாக எங்களுடைய சுமங்கள், எங்களுடைய ஒத்துழைப்பு கடைசி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் உறுதி செய்கின்றோம். எனவே இந்த இடத்திலே பங்கு தந்தை வந்திருப்பது, அருமையான தந்தை அருண்முத்து அவர்கள் வந்திருப்பது, வந்திருப்பது, மற்ற செபாஸ்டியன் பிரதர்ஸ் வந்திருப்பது உண்மையிலேயே ஒரு பெரிய பிளஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதம். குருக்களால் நிரம்பி இந்த இடம் செபத்தினாலும் அன்பினாலும் பகிரப்படும் பொழுது கடவுளுடைய உன்னத கொடைகளும் ஆசீர்வாதம் நிறைகள். அதே போல அருமையான முஸ்லிம் சகோதரர் நம்மிடத்திலே நமக்கு உண்மையிலேயே அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பந்தம் உண்டு. ஆபிரகாம் வழியாக நமக்கும் அவர்களுக்கு ஒரு பந்தம் உண்டு. அவர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் தான், அவரும் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் தான். அவர்கள் மீதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும்படியாகவும் இந்த மியூசியத்தின் வழியாக எனக்கு ஒரு ஆசை, எல்லாருமாக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், எல்லா உலக மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் இந்த இடம் மேன்மைப்பட வேண்டும், கடவுளுடைய மகிமைக்காக, கடவுளுடைய மாட்சிமைக்காக. அதற்கு நம் எல்லோருமே ஒரு மனத்தவராய் இருந்து கடவுளுடைய பணியை நிறைவு செய்ய வேண்டும். அதான் நம்முடைய இயக்கமாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் சேர்ந்து ஒவ்வொருவரும் கடவுளுடைய இறை பணியை நிறைவு செய்ய, என்னால முடிஞ்சதை நான் நிறைவு செய்வேன். ராயப்பர் இருந்தார், அவர் நிறைவு செய்து கொடுத்தார். அந்தோனியார் இருந்தார், நிறைவு செய்து கொடுத்தார். அருளானந்தர் இருந்தார், நிறைவு செய்து கொடுத்தார். அதுபோல ஒவ்வொருத்தவர்களும் கொடுக்கப்பட்ட கால சூழ்நிலை ஏற்ற பிரகாரம் அவர்கள் தங்களுடைய பணிகளை கடவுளுடைய மகிமைக்காக செய்யும் பொழுது நம்முடைய நேரம் வரும்பொழுது நாம் மோட்சம் போவோம், அது உண்மை. ஆனால் போவதற்கு முன்னாடி எதையாவது சாதிக்க வேண்டும், கடவுளுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். கடவுள் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாளிலே இந்த இடத்திற்காக நன்றி சொல்கிறேன். அருமையான அண்ணன் மோத்திராஜ் அண்ணனுக்கு நன்றி சொல்கின்றேன். உண்மையிலேயே மிகவும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், அன்பானவர். அதே போல தம்பி ஜெயராஜ், அவர் சோர்ந்து போன நேரமெல்லாம் அங்கே ஒரு 3 நாள் தியானம் வந்து பங்கெடுத்து அதன் வழியாக ரொம்ப ஒரு அருளை பெற்ற சந்தோஷமாக இருக்கிறது. ஜெயராஜ் வரும்போது அதே போல தம்பி ஜூடை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். கடவுள் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
கண்டிப்பாக உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கும். கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி. நாம் செலுத்தும் ஆவியின் பெயராலே ஆண்டவரது பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நற்செய்தி தருபவரே, உயர் மலர்வே நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவரே, உன் குரலை எழுப்பி அஞ்சாது. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் விளங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலிடம் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர்கள் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றதை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல தன் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தன் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தன் தோளில் தூக்கி சுமப்பார். சிறை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. புகழ்பாடல் திருப்பாடல் 128. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலை ஆண்டவர் சீயோனிலிருந்து எனக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் சீயோனிலிருந்து எனக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அன்று அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்று உனது உழைப்பின் பயனை நீ விரும்பி நீ நற்பேரும் நலமும் பெற்றுக் கொள்வீர். வல்லவி ஆண்டவர் சீயோனிலிருந்து எனக்கு ஆசி வழங்குவாராக. உனது இல்லத்திலும் துணைவியார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிந்து கண்டுகளைப் போல் உன்னை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆண்டவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். பல்லவி ஆண்டவர் சீயோனிலிருந்து எனக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் சீயோனிலிருந்து எனக்கு ஆசி வழங்குவாராக. உன் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ராயலுக்கு நலம் உண்டாவதாக. பல்லவி ஆண்டவர் சீயோனிலிருந்து எனக்கு ஆசி வழங்குவாராக. திருநாவலர்களே, இந்த லூர்தனை சுருக்கத்தையும் அந்த லூர்தனைக்கு சூழப்படுகிற இந்த முடியையும் இன்னும் அந்த அனைவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாருள்ள இறைவன் உன் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ உடைத்து அவற்றை ஊனக்கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள் புரிந்தீரே. அன்னையினுடைய இந்த திரு உருவத்தை பார்த்து ஜெபிக்கின்ற பக்தியுடன் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை மகிமைப்படுத்தும். இதோ அன்னைக்கு நாங்கள் சூட்டவிருக்கின்ற இந்த தங்க மணிமுடியை நீரை ஆசீர்வதித்தரலும். முடிவில்லாத மகிமை அடைய செய்தரலும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, சர்வேஸ்வரே மாதாவே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, சர்வேஸ்வரே மாதாவே, இப்பொழுது எங்கள் நேரத்தில் வெளியிட்டுள்ளோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆசீர்வதிக்கப்பட்டவளே, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, சர்வேஸ்வரே மாதாவே, அனைத்து பெருக்களும் இந்த அடிமொழியை ஆசீர்வதிப்பார். எல்லாவல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி நிறைவாக மணிமுடி ஆசீர்வதிப்பாராக.
என்ன அணி பண்ண அன்பிற்குரியவர்களே, மாசில்லா கன்னிகை என்ற பாடலில் மகிழ்ச்சியோடு நாம் பாடுவோம். மாசில்லா கன்னியே மாதாவே உம்மே ஈசனில்லாத ஈசனியாவா திருச்சபையின் தாயே வாழ்க, என் அம்மா மரியே வாழ்க, எப்பொழுதும் கண்ணிமையான தூய மரியே வாழ்க, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, அண்ணன் மற்றவர்கள் என்னிடத்திலே வேளாங்கண்ணி மாதா உலகம் படித்த தங்க மோதிரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அன்னையினுடைய முடிசூட்டு விழாவினுடைய நினைவாக குடும்பத்தார் அண்ணன் அவர்களுக்கு இந்த மோதிரத்தை அணிவிக்கிறார்கள். அதை இப்போ மந்திரித்து கொடுக்கிறோம். பாக்கெட்ல போட்டு அவர் பயந்துட்டார். நான் என்ன பண்ணேன், முதல் மாதாவுக்கு முடிசூட்டி விட்டு அந்த நினைவாக அவருக்கு அந்த குருக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மோதிரத்தை அணிவித்துக் கொடுக்கிறோம். மோதிரம் எப்போதுமே இருக்கணும். பேசுவார்.
அப்படியே வச்சுங்க. ஆனால் ஒரு செகண்ட் எடுத்துக்கோ. அவங்க அப்படியே அப்படியே வெயிட் பண்ண சொல்லு. சரிங்க. சரிங்களா? ஓகே. உலகத்தை படைத்து எல்லாம் செய்யப்படுவது போல பூலகத்திலும் இந்த இடத்திலும் செய்யப்படுவதாக அநீதியின் தீர்ப்பினால் தண்டனை பெறுவதற்காக ஒப்புக் கொடுக்கும், நீதியின் மகிழ்வை பெற வேண்டிய ஒப்புக் கொடுக்கும், நேர்மையாளர்கள் எதிர்வல்